நடிகர் ராஜ்குமார் காலையில் எழுந்ததும் யோகா செய்யக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். காலையில் யோகா செஞ்சுருவார். 2 பேருமே சக நண்பர்கள். இவரும் யோகா கற்றுக்கிற ஆரம்பிச்சிட்டார் அவர்கிட்ட இருந்து. நாம் ஆக்குகிற சாப்பாடு வெறும் சோறு, காய்கறியே இல்லாத சாம்பார். அப்படி ஒரு சாம்பாரை சாப்பிடுவது என்பது அவர்களுக்கு ஒரு புதிய அணுகுமுறையாக. முதல்ல ஒரு 30 நாட்கள் அவர் சிரமப்பட்டார். அதுக்கு பிறகு அவருக்கு செட்டில் ஆயிட்டாங்க ஒரு இடத்துல, வேற எங்கேயுமே போகலை. அப்படிங்கும்போது அவருக்கு அந்த இடம் பழகிருச்சு. அவரே பிற்கட்டத்தில் என்னன்னா, நான் ஏதாவது பயிற்சி செய்கிறேனே பெரியவரா அப்படின்னு அவரை சொல்லுவார், அவர் இவரை சொல்லுவார். 2 பேரும் பெரியவரேன்னு பேசிக்குவாங்க. இந்த உடம்பு வலி, கால்கை வலி எல்லாம் அவர் வயதில் மூத்தவருங்கிறதுனால அந்த வலிகள் வருகிற போதெல்லாம் இந்த சியான் என்கிற பூரான் வகை எண்ணெயும் தேல் எண்ணெயும் எடுத்து தயார் பண்ணி வச்சிருப்பார். அவர் இந்த எண்ணெய்கள் இந்த மூட்டுக்கு தேய்ச்சி விடுவார். அவரே தேய்ச்சி விடுவார். வீரப்பனாரே ராஜ்குமார் அவர்களுக்கு தேய்ச்சி விட்டு, எப்படி இருக்கு பெரியவரா, நல்லா இருக்கா சொல்லுங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு 2 பேரும் நண்பர்கள் ஆகிட்டாங்க ஒரு கட்டத்தில். நான் தலை சிறந்த மனிதனோடு நான் 108 நாட்கள் வாழ்ந்து விட்டு வந்திருக்கிறேன். இனிதொரு வாழ்க்கை எனக்கு கிடைக்குமே, ஆனால் அந்த மனிதரோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்றெல்லாம் நடிகர் ராஜ்குமார் அவர்கள் பெங்களூரிலே ஒரு பேட்டியை கொடுத்தார். இவர் நினைவாக ஒரு வேட்டி, துண்டு, சட்டையெல்லாம் பரிசாக கொடுத்து மோதிரம் மாட்டி விட்டு, இவர் பதிலுக்கு ஒரு மோதிரத்தை அவருக்கு மாட்டி, அப்புறம் ஒவ்வொரு நாளும் வானொலி பெட்டி செய்தியை மணி தவறாமல் கேட்கறது. என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன போகுது, அடுத்து என்ன, முதலமைச்சர் கருணாநிதி அவர்களும் முதலமைச்சர் எஸ்.எம். கிருஷ்ணா அவர்களும் என்ன பேசிக்கிட்டாங்க, நக்கிரன் கோபால் எப்போ வர்றாரு, இந்த விஷயங்கள் எல்லாமே போய்கிட்டே இருந்தது. வீரப்பன் இந்த 2 அரசாங்கங்களும் எந்த கோரிக்கையும் நிறைவேற்றாது. இதில் இருக்கிறவங்கள எவனாவது ஒருத்தனை போட்டு ஒரு தலை எடுத்து கொண்டே கொடுத்தா தான் அந்த அரசுகள் செய்யும் அப்படின்னு சும்மா விளையாட்டை தான் பேசியிருந்தேன். யாரையும் போடுற எண்ணம் இல்லை. உடனே நாகப்பா மனசில் என்ன தோணிடுச்சுன்னா, பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜபீர் செந்தமிழ். இது அக்காட் வாய்ஸின் கருத்தும் களமும் நிகழ்ச்சி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் முகில் வீரப்பன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ராஜ்குமார் அவர்கள் காட்டுக்குள்ளே வந்துட்டாரு. எப்படி கவனிச்சிங்க? என்ன சாப்பிட்டார்? எல்லாமே கஷ்டமாக இருந்திருக்கும். அதாவது நகரத்திலே வாழ்ந்தவர், அதுவும் வயதாவலை அப்படின்னா கூட பரவாயில்ல, இளமையாக இருக்காரு. அவர் எப்படி தாக்கு பிடிச்சிட்டார் அப்படின்னும் போது என்னென்ன சிரமங்கள் இருந்தது காட்டுக்குள்ளே? எப்படி அவர் தாக்கு பிடித்தார்? வயதில் மூத்தவர் என்பதற்காக அழைத்து சென்றவர்கள் மொத்தம் 5 பேர். இந்த 5 பேரில் ரொம்ப அவஸ்தைப்பட்டது அசிஸ்டன்ட் டைரக்டர் நாகப்பா தான். ஏன்னா அவருக்கு பொதன்னு உடம்பு இருக்கும், கண்ணக்கரையர்னு கருத்த உருவம் படைத்தவர், வழுக்கத்தலை உடையவர், பார்க்குறதுக்கே ஒரு கொஞ்சம் விகாரமாக இருக்கக்கூடிய ஒரு முகம் தோற்றம். அவரெல்லாம் ரொம்ப நடக்கிறதுக்கு சங்கடப்பட்டார் காடுகளில். பள்ளத்தாக்குகளில் இறங்கும் போதும் கூட பள்ளத்தாக்கில் குனிஞ்சி இறங்கினா கவுத்து விட்டுரும். நிமிர்ந்து காலும் தலையும் ஒரே நேராக இருக்கிற மாதிரி நடந்தால் மட்டும்தான் பள்ளத்தாக்குகளில் இறங்க முடியும். அதே மாதிரி மலையில் ஏறும்போது பின்னாடி சாஞ்சி ஏற முடியாது, குனிஞ்சு தான் நம்ம ஏற முடியும். ஒன்று, இவருடைய உடைமைகளை கொண்டு சேர்க்கறது பெரிய விஷயம். இப்போ ராஜ்குமார் அவர்களுக்கு ஒரு வேட்டி, ஒரு சட்டை, அவ்வளோதான். அவங்க போட்டிருந்த சட்டை இதை டெய்லி துவைச்சி போடணும் அப்படிங்கிற ஒரு சிரமம் ஒன்று. 2வது, அவங்க வந்த உடனே குளிக்க முடியாது காட்டுக்குள்ள. ஏன்னா ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. ஒரு இடத்துல குளிக்க வச்சு அவங்கள அழகு பார்க்க முடியாது. ஆனால் இருந்தாலும் பள்ளத்தாக்கு பகுதிகள் என்றால் சுற்றி வர மலைமுகடுகளில் வீரப்பனார் படை முகாமிட்டு இருந்தது, சென்ட்ரிங் இருந்தது, எல்லைக்காவல் இருந்தது. 1 மணி நேரத்துக்கு ஒருத்தர் எல்லைக்காவல் செய்ய வேண்டிய பொறுப்பு. ஒரு மரத்து மேலே ஏறி மேலே உட்காந்துட்டோம்னா சுற்றி வர மலைமுகட்டில் யார் வந்தாலும் தெரியும். யானை வந்தாலும் தெரியும், மான் வந்தாலும் தெரியும், மனிதர்கள் யாராவது வந்தால் கூட கண்டுபிடிச்சி போடலாம். ஏன்னா அந்த பள்ளத்தாக்கு பகுதியிலிருந்து பார்த்திங்கன்னா அந்த மலைத்தொடர்கள் மரங்கள் அதிகமாக இல்லாத மரங்கள், புற்கள் மட்டுமே நிறைய மண்டி இருக்கும். அங்கே கலைமான், புள்ளிமான் போன்ற கடத்தி என்று சொல்லக்கூடிய மான், இந்த மான் வகைகள்லாம் அங்கே நிறைய மேயும். அப்போ இவங்க முதலாக யானையை ரொம்ப அருகில் பார்த்து அதிர்ச்சி அடைந்த வரலாறும், அந்த பள்ளத்தாக்கு பகுதியில் புலிகள் நிறைய இருக்குது. இன்றைக்கி அது புலிகள் சரணாலயமாக மாற்றிருக்காங்க, சத்தியமங்கலம் புலிகள் சரணாலயமாக மாற்றிருக்கிறாங்க. இப்போ அந்த பகுதிகளில் புலிகளும் சிறுத்தைகளும் நிறைய நடமாடும். அப்போ கண்ணுக்கு நேருக்கு நேராக, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, யானை பார்த்துட்டாங்கன்னா அதில் ஒண்டி யானைன்னு ஒன்று இருக்குது. அந்த ஒண்டி யானையை பார்த்துட்டோம்னா ஒன்று நம்ம இடமாறி போக வேண்டிய சூழல், இல்லையா அதை அடிச்சுக்கிட்டு தான் போகணும், இல்லைன்னா அது நம்மளை அடிக்கும். அதனாலே என்ன ஆகும்னா, அதுகிட்ட போய் வம்பு வேணாம், இப்போ நம்ம ஒரு வேலை திட்டத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்கன்னா, தடமாறி போகணும்.
அது கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் கூடுதல் பயணமாக அமையும். இந்த பயணங்களில் அவங்களுக்கு நிறைய சிரமம் உண்டு. ஒன்று. ரெண்டாவது இன்னொரு செய்தி, குளிக்காமல் அவங்க சிரமப்பட்ட வரலாறுகள். அது 2 நடந்தது. போட்டுக்க மாற்றி கொடுக்கறதுக்கு உடை இல்லை. ஒரு கட்டத்தில் போராளிகள் போட்டிருந்த பச்சை உடைகளையே நாகப்பா கோவிந்தராஜெல்லாம் போட்ட வரலாறு உண்டு. இன்னொன்று என்னென்னா, நடிகர் ராஜ்குமார் காலையில் எழுந்ததும் யோகா செய்யக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். காலையில் யோகா செஞ்சுருவார். இதை விட இன்னொரு சிரமம் என்னன்னு சொன்னால், நாம் ஆக்குகிற சாப்பாடு வெறும் சோறு, காய்கறியே இல்லாத சாம்பார். அப்படி ஒரு சாம்பாரை சாப்பிடுவது என்பது அவர்களுக்கு ஒரு புதிய அணுகுமுறை. அதற்கு பிறகு என்னென்னா, மாமிசங்கள் சாப்பிட தொடங்கினாங்க எல்லாருமே. சில விடயங்கள்லாம் மாமிசங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மாமிசனுடைய வத்தல்கள் சாப்பிட தொடங்கினாங்க. அதோடு மட்டுமல்ல, இந்த உடம்பு வலி, கால்கை வலி எல்லாம் அவர் வயதில் மூத்தவருங்கிறதுனால அந்த வலிகள் வருகிற போதெல்லாம் எப்போதுமே நான் சொல்லியிருக்கிறேன், இந்த சியான் என்கிற பூரான் வகை அந்த எண்ணெயும் தேல் எண்ணெயும் எடுத்து தயார் பண்ணி வச்சுருப்பார் அவர். இந்த எண்ணெய்கள் வந்து இந்த மூட்டுக்கு தேய்ச்சி விடுவார். அவரே தேய்ச்சி விடுவார். வீரப்பனாரே வந்து ராஜ்குமார் அவர்களுக்கு தேய்ச்சி விட்டு, எப்படி இருக்குது பெரியவரா, நல்லா இருக்கா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குற அளவுக்கு 2 பேரும் நண்பர்கள் ஆகிட்டாங்க ஒரு கட்டத்தில். பகை இல்லை. ஏன்னா ராஜ்குமார் வந்து கன்னடக்காரர் இல்லை, அவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர், அவர் தமிழர். அதனால தான் அவர் உயிரோடு போனார். நீங்கள் அதில் மிக முக்கியமான செய்தி என்னென்னா, வெள்ளித்திருப்பூர் காவல் நிலைய தாக்குதலில் வீரப்பனார் படை துப்பாக்கிகள் 13 துப்பாக்கிகளை வந்து கையில் எடுக்கும்போது எல்லாரையும் காவல்துறை நண்பர்கள்லாம் செயின் போட்டு சன்னலில் இருக்கிற கம்பியில் போட்டு பூட்டிட்டு போயிட்டாங்க. அப்போ என்ன சொன்னார்னா, நீங்களாம் தமிழனாக இருக்கிறதுனால உயிரோடு விட்டுட்டு போகிறேன், இதே ராமாபுரம் மாதிரி ஆட்கள் இருந்துச்சுன்னா கண்டந்தனமாக முடிச்சுட்டு போயிடுவேன். இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், ராஜ்குமாரை எந்த இடத்திலும் விட்டுக் கொடுக்கக்கூடாது என்பதிலே கவனமாக இருந்தார். 2 பேருமே சக நண்பர்கள். இவரும் யோகா கற்றுக்கிற ஆரம்பிச்சிட்டார் அவர்கிட்ட இருந்து. 108 நாட்கள் தங்கியிருந்தவன். இன்னொன்று என்னென்னா, குழுக்கள் 2ஆக பிரிந்து வேலை செய்தது. நாகப்பா, கோவிந்தராஜ், ராஜேஷ், இவங்கள்லாம் ராஜ்குமார் இவங்கள்லாம் ஒரு இடத்துல ஒரு டென்ட்டில் அவங்க வந்து சென்ட்ரிங் முறையில் பாதுகாக்கப்பட்டார்கள். சமையல்லாம் இன்னொரு இடத்துல நடக்கும். எல்லாரும் ஒன்றா இல்லை. ஏன்னா எந்த நேரத்தில் எப்படி வேணாலும் தாக்குதல்கள் தொடுக்கலாம். நம்ம நீண்ட நாட்களாக இவரை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அரசுகள் வந்து நமது கோரிக்கையை ஏற்க மறுக்கிறார்கள் என்கிற அந்த செய்தி வந்ததற்கு பிறகு ஒவ்வொரு நாளும் வானொலி பெட்டி செய்தியை மணி தவறாமல் கேட்கறது. என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன போகுது, அடுத்து என்ன, முதலமைச்சர் கருணாநிதி அவர்களும் முதலமைச்சர் SM கிருஷ்ணா அவர்களும் என்ன பேசிக்கிட்டாங்க, நக்கிரன் கோபால் எப்போ வர்றாரு, இந்த விஷயங்கள் எல்லாமே போய்கிட்டே இருந்தது. ஆனால் ராஜ்குமார் அவர்கள் ஒரு கட்டத்திற்கு நடக்கிறதுக்கு மிக சிரமப்பட்டார், குளிப்பதற்கு சிரமப்பட்டார். ஆனால் அவருக்கான வசதிகள், தண்ணி இருக்கிற பகுதியிலேயே அவருக்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து அவரை பாதுகாப்பாக அழைத்து சென்று தண்ணிக்குள்ளே இறங்க வச்சு. ஏன்னா தண்ணிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஒன்றும் உளவுத்துறை அந்த தண்ணியை தான் கண்காணிப்பான், மலைப்பாம்புகள் அந்த தண்ணிக்குள்ளே தான் கிடக்கும். அது மட்டும் இல்லை, காட்டு விலங்குகள், கொடிய விலங்குகளும் அந்த தண்ணியை நோக்கி வந்து அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து இவருக்கு பாதுகாப்பு அளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு ஒரு 3 பேர் ஆயுதம் தரித்த போராளிகள் எப்போதுமே பாதுகாப்புக்கு, படுக்கும் போதும் சரி, அவர் சாப்பிடும் போது, அவர் போகும்போது, என்ன பெரியவரே ஏதாவது நடக்கிறீங்களா சத்தம்னா நடப்பார். நல்ல தடங்கள் இருக்குது. அந்த தடங்கள் மணல் பாங்கான தடங்கள்லாம் இங்கே பள்ளத்தாக்குகளில் இருக்குது. அதில் நடக்கிறது. இப்படிமான விடயங்களை அவர் வந்து கற்றுக்கொண்டார். ஆனால் முதல்ல வந்து ஒரு 30 நாட்கள் அவர் சிரமப்பட்டார். 1 மாத காலம் மிகுந்த சிரமப்பட்டார். வந்துட்டு அதுக்கு பிறகு அவருக்கு செட்டில் ஆகிட்டாங்க ஒரு இடத்துல, வேறு எங்கேயுமே போகலை. அப்படிங்கும்போது அவருக்கு அந்த இடம் பழகிருச்சு. பழகும் பொழுது அவரே பிற்கட்டத்தில் என்னன்னா, நான் ஏதாவது பயிற்சி செய்கிறேனே பெரியவரே அப்படின்னு அவரை சொல்லுவார், அவர் இவரை சொல்லுவார். 2 பேரும் பெரியவரேன்னு பேசிக்குவாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய, இன்னும் சொல்லப்போனால் அவர் பேட்டியிலே சொன்னார், ராஜ்குமார் பேட்டியிலே வெளியில் வந்து, நாங்களாம் அதை பிரமிச்சு போனோம். நான் தலை சிறந்த மனிதனோடு நான் 108 நாட்கள் வாழ்ந்து விட்டு வந்திருக்கிறேன். இனிதொரு வாழ்க்கை எனக்கு கிடைக்குமே, ஆனால் அந்த மனிதரோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்றெல்லாம் நடிகர் ராஜ்குமார் அவர்கள் பெங்களூரிலே ஒரு பேட்டியை கொடுத்தார். அவர் அதே மாதிரி விடுதலை செய்யும்போது கூட சும்மா போச்சுல்ல, இவர் நினைவாக அவர் வேட்டி, துண்டு, சட்டையெல்லாம் பரிசாக கொடுத்து மோதிரம் மாட்டி விட்டு அழகு, இவர் பதிலுக்கு ஒரு மோதிரத்தை அவருக்கு மாட்டி, இந்த அந்யோன்ய பரிச்சயம் என்பது 108 நாட்கள் அவர் ரொம்ப மென்மையாக நடத்தப்பட்டார் எந்த இடத்துலையும். ஆனால் இடையிலே வந்து நாகப்பா மாரடைக்குன்னு அவன் பேர் உதவி இயக்குனர். நாகப்பா மாரடைக்கு என்ன செய்கிறாருன்னு சொன்னால், யதார்த்தமாக பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சம்பவத்தை நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ண விரும்புகிறேன். யதார்த்தமாக பேசிக்கிட்டு இருக்கும்போது, வீரப்பன் இந்த 2 அரசாங்கங்களும் எந்த கோரிக்கையும் நிறைவேற்றாது, இதில் இருக்கிறவன்ல எவனாவது ஒருத்தனை போட்டு ஒரு தலை எடுத்து கொண்டே கொடுத்தா தான் அந்த அரசுகள் செய்யும் அப்படின்னு சும்மா விளையாட்டை தான் பேசியிருந்தேன். யாரையும் போடுற எண்ணம் இல்லை. உடனே நாகப்பா மனசில் என்ன தோணிருச்சுன்னா,
இருக்கிறதுலே கடைசியான நம்ம தான், இருக்கிறதுலே கடைசியான நம்ம தான், நாளைக்கு நம்மளை வெட்டி கொன்றுவானுங்க, சுட்டு கொன்றுவானுங்க. அதனால் நாம் இன்றைக்கி இரவே தப்பிச்சா தான் நடக்கும், சும்மா தப்பிக்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்து டென்ட் கட்டி படுத்திருக்கும் போது நாங்கள் அதாவது 2 குழுவாக பிரிஞ்சுருந்தாங்களா, அதில் ஒரு குழு வந்து இன்னொரு இடத்துல இருக்கும்போது இந்த நாப்பா மாரடைக்கு என்ன பண்ணிட்டான், அன்னைக்கு நக்கீரன் கோபால் அங்கே உள்ளே வந்திருக்கிறார். வந்திருக்கும் போது தான் டென்ட்டு கயிறு கட்டியிருப்பாங்க, அதில் டென்ட்டு போட்டிருப்பாங்க. கொடுவான்னு சொல்லக்கூடிய அருவாளை எடுத்து ஓங்கி வீரப்பனாரை வெட்டிடுறான் நாப்பா மாரடைக்கு. வெட்டும் பொழுது அந்த கயிறு தேக்கி அப்படி இருந்துமே தலையில் வெட்டு, ஏன்னா அப்படி முண்டமாக இருப்பான் கொஞ்சம், யார் நாப்பா மாரடைக்கு. வெட்டும் போது தலையில் வெட்டுப்பட்டுருது. ஐயோன்னு அலறி துடிச்சு எந்திரிச்சு இது பண்ணும்போது அவனை பிடிச்சி அங்கே இருக்கிற ஒரு கள்ளி மரத்தில் கட்டி வச்சிடுறாங்க, ஒடிய கட்டி வச்சிடுறாங்க. மக்கள் நாளுக்கு வந்து அவனுக்கு தண்டனை கொடுத்தே தான் அவனை சும்மா விட்டுறக்கூடாது ஒன்று அப்படின்னு எல்லாரும் பயங்கரமாக கத்துறாங்க. நக்கீரன் கோபால் அதை உட்காந்து தடுத்து, ஒரு மனித உயிர் தேவையில்லாமல் பலியாக வேண்டாம், ஏன்னா ஏற்கனவே நக்கீரன் மீது காட்டுக்குள்ளே இவர் போகாமல் இருந்த காலகட்டத்திலேயே தங்கவேலு கொலை வழக்கு முக்கியமானதாக இருக்குது. அந்த வேலையை நம்ம தான் செஞ்சோம். அது புகைப்படத்தை எடுத்து நக்கீரனுக்கு அனுப்ப, நக்கீரன் அதை இதழில் பிரசுரிக்க, நீ அந்த கொலையும் போது நீ உள்ளே இருந்து தான் போட்டோ எடுத்துருக்கிறான்னு ஒரு வழக்கை ஜெயலலிதா அம்மையார் வந்து நக்கீரன் கோபால் மீது போட்டு அதற்காகவே அவர் சிறை சென்றார் என்பது வரலாறாக இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு விஷயம் இப்பொழுதும் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நாப்பா மாரடைக்கு எப்படியும் காப்பாற்றணும், இருந்தாலும் இவன் விடமாட்டானுங்க அப்படின்னு கருதிய நக்கீரன் கோபால் அன்றைக்கு பகலெல்லாம் விட்டுட்டு இரவில் நாகப்பா மாரடைக்கிய கட்டி வச்சிருந்த நாகப்பா மாரடைக்கிய அவுத்து விட்டுறாங்க. அவர் தப்பிச்சிடுறார். அதற்காகத்தான் அடுத்த முறை அரசு தூதுவராக நக்கீரன் கோபாலை நாம் ஏற்க முடியாது என்று அந்த பயணத்தையே ரத்து செய்தது வீரப்பன் படை. அதுக்கு பிறகு நக்கீரன் கோபால் பேச்சுவார்த்தைக்கு வரவே இல்லை. அதுக்கு பிறகு நான் ஐயா நெடுமாறன் தலைமையிலான குளத்தூர் மணி போன்றவர்கள்லாம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி தான் விடுதலைக்கு உதவினார்கள். ஆக காட்டுகளுக்குள் மிகுந்த சிரமத்தோடு இல்லை, 30 நாட்கள் கொஞ்சம் சிரமம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து 108 நாட்களில் கிட்டத்தட்ட 78 நாட்கள் ஒரு இடத்துல அமைதியாக இருந்ததால் அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த இடம் போர் அடிக்குது, வேறு இடத்துக்கு மாறலாமா என்று கேட்குற அளவிற்கு வந்து விட்டது. சின்ன சின்ன இடங்கள் அப்பப்போ மாற்றுறது, 5 நாளைக்கு ஒரு தடவை இடம் மாற்றுவாங்க, ஆனால் அதை சுற்றியே தான் மாற்றுவார்கள், அந்த பகுதியை சுற்றியே தான் மாற்றுவார்கள். ஏன்னா அவரால் நடக்க முடியாது, திருப்பி சிரமம் வரும். சில இடங்களில் மழை பெய்த வரலாறுகளும் உண்டு. இந்த மழைக்கெல்லாம் வந்து ஓடி ஆடி டேரா கட்டுற வேலைகள்லாம் இருக்குது அடிக்கடி. ஆனால் இருக்கிற தின்பண்டங்கள், இருக்கிற உணவுப் பொருட்கள் மழையில் நனைஞ்சிடக்கூடாது என்பதை பாதுகாப்பதற்கு அந்த அவசரமான சூழலில் திடீர்னு மழை வரும், எப்போ மழை வருதுன்னே சொல்ல முடியாது. அந்த மாதிரி காலகட்டங்களில் அவரை பாதுகாத்து ஒரு பயனாளியாக அவரை நாங்கள் வைத்திருந்து தான் அனுப்பியிருக்கிறோம். இதுதான் வரலாறு. கருத்துக்களை நேரத்தை நன்றி.